ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போது அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோடு 29 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ கிட்ட தப்பிச்சு போவான். அந்த ஃபிஜிமோட்டோ ரியோமோ நம்ம ஹீரோ குறுக்கு புது தடுக்கும்போது அவனோட ஐ பவர் மூலமாக காடையே சம்மன் பண்ணுவான். நம்ம ஹீரோ அந்த காடை எதிர்த்து ஒரு பவரில் 2 பவரில் 4-5 பவர் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு பயங்கரமான வெப்பனை உருவாக்கியிருப்பார். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த பயங்கரமான பெரிய வெப்பனை உருவாக்குனதுக்கு அப்புறம் அந்த காட் இருக்காங்க பாருங்க, சுசனா, அவர்கிட்டயும் ஒரு பெரிய ஸ்பியர் இருக்கும். அது வானத்துல இருந்து கீழே அப்படி நோக்கி நம்ம ஹீரோ பார்த்து வந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அவரோட வெப்பனை எடுத்து நேருக்கு நேரம் அடிப்பாரு பாருங்க. 2 வெப்பனும் நேருக்கு நேரம் மோதிட்டு இருக்கும். கீழே எங்க நம்ம சாகே நம்ம சியோலி இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னது கேங்கு சண்டை போட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க நம்ம ஹீரோ அந்த பவர்ஃபுல்லான வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணும்போது அடச்சே என்னடா இது, காட் லெவலுக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியாதா, இருந்தாலும் என்னோட பிளட்லாம் வெளியே வர மாதிரி இருக்கு. ஆனால் இது பிளாக் கலர் பிளட்டு அப்படின்னா இதில் என்னோட டீமன் பவர் கலந்துருக்கும். இது மூலமா நான் வெடிக்க வைக்கிறேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ அவரோட பிளாக் பிளட்டை யூஸ் பண்ணி அதில் டீமன் பவரை வச்சு பிளாஸ்ட் பண்ணுவார் பாருங்க. அவர் கையில் இருக்க வெப்பனு அப்புறம் அந்த பிளட் இது மூலமா அட்டாக் பண்ணதில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சுசானா கார்டை நம்ம ஹீரோ தோக்கடிச்சிருவாருங்க. அது அப்படி காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடும். இத்தனைக்கு நம்ம ஹீரோ கிட்ட அந்த டீமன் கார்டு பவர் ஃபுல்லாவே இல்லை, அது சீலாக தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு கார்டையே தோக்கடிச்சுட்டான். ஒருவேளை அந்த டீமன் கார்டு பவர் நம்ம ஹீரோக்கு ஃபுல்லா கிடைச்சா என்ன ஆகும்? டெய்லி லைஃப் ஆஃப் இமோர்டல் கிங்ல வர வாங்கலி மாதிரி நம்ம ஹீரோ ஒரே செகண்ட்ல எல்லாத்தையுமே தோக்கடிச்சிட்டு போயிட்டே இருப்பார் போல இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோட பவர் வெறித்தனமா இருக்கு. அப்படி இந்த பக்கம் அந்த ஃபிஜிமோட்டோவை பார்த்தா கீழே விழுந்து கிடக்குறான். பார்க்கறதுக்கு வயசான ஆள் மாதிரி இருக்கான். என்னாச்சுன்னு பார்த்தா அந்த காடி இவனோட ஐ பவர் மூலமா மேஜிக் பவர் எல்லாத்தையுமே இழுத்துக்குச்சு. அதனால இவனோட மேஜிக் பவர் எதுவுமே இல்லாம ரொம்ப வீக்கா வயசான ஆள் மாதிரி கீழே படுத்து கிடக்குறான். நம்ம ஹீரோ அவங்ககிட்ட அப்படி பறந்து வந்து, ஏய் நான் பேசாமல் இருந்தேன், நீ தேவையில்லாமல் என்கிட்ட வம்பிழுத்து இப்போ பார்த்தியா அவனோட நிலைமை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிண்டல் பண்ணோன்னே, டேய் உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து திட்டுவான் பாருங்க. நம்ம ஹீரோ உடனே ஃபயர் மேஜிக் மூலமாக அவனோட கையவே எரிச்சு விட்டுருவாரு. ஐயோன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ, நான் பேசாமல் யூரிட் இருக்க அந்த மித்திக்கல் ரேங்க் இருக்க ஐட்டம் வாங்கிட்டு நான் ஒரு வெப்பனை செஞ்சுட்டு போயிருப்பேன். நீ தேவையில்லாமல் என்னையே பலி கொடுக்க பார்த்த இல்லையா, அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும், நீ இப்படி பண்ணியிருக்கவே கூடாது தெரியுமா, இப்போ நீ சாக போற அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட அந்த மித்திக்கல் ஐட்டம் அவனோட கண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்ணை பிடுங்கிறதுக்காக அப்படி கிட்ட போவார் பாருங்க. அதை பார்த்து கத்துவான், டே வேண்டாண்டா வேண்டாண்டா ப்ளீஸ்டா என் கண்ணை மட்டும் பிடிங்கிறாதடா, நான் செத்து போயிடுவேன்டா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, அதுக்கு நான் என்னப்பா பண்ணுறது, நீ விடு கவலைப்படாத, உன் கண்ணை இதுக்கப்புறம் நான் என் கண்ணு மாதிரி பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கண்ணையே பிடிங்கிடுவாரு. அப்புறம் என்ன, அந்த ஃப்ரிட்ஜ் மட்டும் மண்ணு மாதிரி மண்ணோட மண்ணா போய் அழிஞ்சு போயிடுவான். நம்ம ஹீரோ அவனை பார்த்து, நம்ம சூசி சாப்பிடலாம் நினச்சோம், சரி பரவாயில்ல நான் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஐட்டத்தை பார்த்துட்டு இருப்பான், அந்த மித்திக்கல் காட் ஐட்டம். அந்த கண்ணை பார்த்துட்டு, இது மூலமாக பவர்ஃபுல்லான காடே சம்மர் பண்ண முடியுதுன்னா என்னால் ஒரு சூப்பரான வெப்பனை உருவாக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பலான்னு போகும்போது திரும்பி பார்த்து, நீங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பக்கம் குதிச்சு போயிடுவான். யாரா அது 2 பேர் இங்கே நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா வேற யாரும் இல்லைங்க, சைனா கில்லு தான். அவங்க அப்பா பொண்ணு 2 பேரும் இங்கே இருக்கிறாங்க. அவங்க அப்பா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, என்ன அவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான், மார்ஷியல் ஆர்ட்ஸ் பவர் இல்லை இருந்தாலும் ஒரு காடுகிட்டே இந்த அளவுக்கு சண்டை போகிறானா, உண்மையாலுமே அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானதான் அப்படின்னு அவனோட பொண்ணுக்கிட்ட பார்த்து, ஏய் லின்னு உனக்கு அவனை பிடிச்சதுன்னா சொல்லு, கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு லின்னும், ஆமாம் ஆனால் இப்போதைக்கு வேண்டாம், நான் மார்ஷியல் ஆர்ட்ஸை கொஞ்சம் கற்றுக்கிட்டு வரணும், இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் கூட நான் கடைசி வரைக்கும் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு லின்னு மனசில் யோசிச்சுட்டு இருப்பா. அப்புறமா நம்ம ஹீரோ அவரோட ரெக்கையை வச்சு பறந்து கீழே போகும்போது நம்ம சாகை வழக்கம் போல திட்டுவாங்க. என்னடா நீ பாட்டுக்கு போய் அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க, உனக்கு நான் பைத்தியம் முடிச்சிருச்சா, என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்ன பிரச்சனை, ஏன் அதான் முடிஞ்சிருச்சுல அப்படி சொல்லும்போது, நீ ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லலை, அவன் அந்த டீமன் கட்டில் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ, அவன் டீமன் கட்டில் இருந்தா தானே நான் தான் இது எல்லாத்தையுமே செட்டப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோ, சரி விடு ஏன் கோவப்படுற, அதான் எல்லாம் கரெக்டாக முடிஞ்சிருச்சு இல்லை, கவலைப்படாத அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டுச்சாக இன்னும் கோவப்படுவாங்க. ஓ அப்படியா, கரெக்டாக முடிஞ்சுன்னா உன் மேலே கோவப்படக்கூடாதா, உனக்கு நான் அவ்வளோ திமுறாடா அப்படின்னு சொல்லிட்டு சாகை டென்ஷன் ஆகும்போது நம்ம ஹீரோ நீ சியோலா சாகை கிட்ட, கோவப்படாதீங்க அதான் கேங்கு எல்லாம் கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டார்ல அப்படின்னு சாகை கிட்ட நம்ம ஹீரோனி சியாலா சொல்லிட்டு அவங்க மனசுல யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன சாகை இவ்வளோ உரிமையா நம்ம கேங்கை திட்டுறாங்க, நம்ம கேங்கு ஒன்றுமே சொல்ல மாட்டாரு அப்படின்னா கேங்குக்கு சாகையை தான் பிடிச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு மனசுல ரொம்ப சோகமாக வச்சுட்டு இருப்பாங்களா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, ஓ இவ பொசசிவ் ஆறா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், டார்லிங்
கவலைப்படாத டார்லிங், நான் வந்துட்டேன். நம்ம உடனே போய் கிம்ச்சி சாகா சாப்பிடலாம், அதுவும் உன் கையால டார்லிங் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு சியலாக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். அப்புறமா நம்ம ஹீரோ டார்லிங் டார்லிங் எனக்கு சாசேஜ் வேணும், கறி வேணும், எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி கொடு. அதை கேட்டு நம்ம சியலா போடுறேன் போடுறேன் எல்லாமே போடுறேன், கூட ராமன் நூடுல்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியலா சொல்லிட்டு இருக்கு பாடிட்டு இருப்பாங்களா. அதை கேட்டு நம்ம சாகைக்கு கடுப்பாயிரும். என்ன கடுப்பேத்தனே அப்படி பேசிட்டு இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது இடையில பார்த்தா நம்ம எக்கிண்டா டிராகன் மாட்டிக்குவா. நான் மாட்டிட்டு இருக்கேன் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பா. நீ ஏன்டா குறுக்க வந்த அப்படின்ற மாதிரி அவ கத்திக்கிட்டு இருப்பா. அப்புறமா பார்த்தா இந்த பக்கம் நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். அந்த குரோசாக்கி யூரி எதுக்கு எனக்காக சப்போர்ட் பண்ணா? அவ எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எந்த ஒரு இதுவும் இல்லையே, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பட்டாருன்னு நம்ம சாக ஹீரோவோட கண்ணத்தை பிடிச்சி அப்படி இழுத்து, எனக்கும் கிம்ச்சி சாகா பிடிக்கும், ஆனால் நம்ம இப்போ ஜப்பானில் இருக்கிறோம், அதனால நாம இப்போ சூசி தான் சாப்பிடணும், ஒழுங்கா என் பின்னாடியே வா, ஒரு சூசி சாப்பிட்ற இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்ணத்தை பிடிச்சி கிள்ளுவாங்களா. அவன் விடு விடு ஏன்டி இப்படி பிடிச்சி இழுக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு சாகே அமைதியா என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வாடா, நம்ம சூசி தான் சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அப்படியே தரன்னு இழுத்துட்டு போயிடுவாங்க. அப்படியே தூரத்துல பார்த்தா அந்த யூரி பொண்ணு கூட அவனோட அசிஸ்டன்ட் இருக்கிறான். அப்ப அந்த யூரியோட அசிஸ்டன்ட் யூரி கிட்ட நான் உங்களை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் விடட்டுங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்களும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க நம்ம ஹீரோவை திரும்பி பார்த்து, கேங் நான் உங்களை இவ்வளோ தூரத்தில் நின்று பார்த்தே கவனிச்சுக்கிறேன், கரெக்டான நேரம் வரும்போது நான் உங்களை வந்து சேருவேன், அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன், என்னோட டீமன் கிங் அரசே அப்படின்னு சொல்லுவாங்க. டீமன் கிங்கா? நம்ம ஹீரோ டீமன் கிங்னு இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த யூரியோட நிழல்ல அந்த ஆக்டோபஸ் மூஞ்சிங்க லிலித்தோட உருவம் தெரியுது. ஐயையோ இது என்னங்க புது ட்விஸ்டா இருக்குது, ஒருவேளை இது லிலித்தா? பெரிய ட்விஸ்டா வச்சுட்டாங்க. நான் இந்த ட்விஸ்ட்டை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களும் இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கலன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஹீரோ அவங்க டீம் எல்லாருமே கொரியாவுக்கு வந்துடுறாங்க. ஹோமுக்கு வந்துட்டோம், வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சாகை இருக்காங்க பாருங்க, ஏவா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு போய் தூங்க போகிறேன், பாய் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடக்க முடியாமல் நடந்து போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ இவளுக்கு தேவை தான் என்ன ஆட்டம் போடுறா, என்னையே ஒரு வாரத்தில் டயர்டாக்கி விட்டா, இவன் டயர்டாக மாட்டாளா, ஆனால் இவன் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா, எனக்கு ஒன்றுனா அப்படியே துடிச்சு போய் கோவப்படுறா, இவளுக்கு என் மேலே அதிக பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு, சரி நான் கொஞ்சம் வெளியே போகணும் சியோலா, நீ கொஞ்சம் வீட்டில் நீ வேலையெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம எக்கிண்டா டிராகனும் எங்க வெளியே போறீங்களா, நானும் உங்க கூட வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் தாராளமா என் கூட வா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ எஸ் ரேங்க் டஞ்சன் கேட்டுக்குள்ள போறான். அங்க போய் அந்த ஃபுஜிமோட்டோட கண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு நம்ம ஹீரோ அந்த வெப்பனை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றதுக்காக வந்திருக்கான். அப்போ நம்ம ஹீரோ இடம் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது எக்கிண்டா டிராகன் கேங் என்னோட உதவி ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ நீங்க எந்த மான்ஸ்டரும் வராம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம எக்கிண்டா தாராளமா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டு இருப்பா. அப்புறமா நம்ம ஹீரோ ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா பவரையும் மிக்ஸ் பண்ணி அந்த டீமன் வெப்பன் அந்த பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனை உருவாக்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அதுவும் உருவாக்கிட்டே இருக்கும். கடைசியா செம்மையா ஒரு வெப்பனை உருவாக்க இருப்பாருங்க. அது பார்க்கறதுக்கு பெரிய ஈட்டி மாதிரி இருக்கும். அந்த ஈட்டியை பார்த்துட்டு பரவாயில்ல நல்லா தான் இருக்குது, அட்டாக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பாறையில் அட்டாக் பண்ணோடனே அந்த பாறை சல்லி சல்லியாக நொறுங்கி போயிடும். இதை பார்த்து நம்ம ஹீரோ பவர்ஃபுல்லாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஏக்கிண்டா ஹீரோ கிட்ட நீங்கள் வெப்பனை உருவாக்கிட்டீங்களா, எந்த மாதிரியான வெப்பனை மெயின் வெப்பனை வைக்க போறீங்க அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு கிம்மு சொன்னது ஞாபகம் வரும். ஆமாம்ல ஒரு மெயின் வெப்பன் தேவைப்படுது இல்லை, எந்த மாதிரியான வெப்பன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஏக்கிண்டா புதுசாக ஒரு ஐடியா கொடுக்குறா. நீங்கள் வேணா உங்கள் இஷ்டத்துக்கு உருமாறுற ஒரு வித்தியாசமான ஒரு வெப்பனை உருவாக்கலாமே, அதோட சேப்பை எப்போ வேணாலும் மாற்றிக்கிற மாதிரி ஒரு வெப்பனை நீங்கள் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது சேப்பை தேவையான மாதிரி மாத்துறதா, இதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சேப்பை மாத்திர மாதிரி வெப்பனை உருவாக்குறதுக்கு நம்ம ஹீரோனியை கூட்டு வந்திருப்பான். ஹீரோனி அவங்களோட மேஜிக் பவரை நம்ம ஹீரோ மேலே அப்படி யூஸ் பண்ண நம்ம ஹீரோவும் எல்லா பவரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த வெப்பனை உருவாக்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அது நம்ம ஹீரோவை ரொம்பவே சோதிக்கும். 10 செகண்ட்ல அதை கண்டிப்பாக முடிச்சலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ 10 9 8 7ன்னு எண்ணிக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோவால் அதை யூஸ் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பான். இருந்தாலும் அப்படி பல்ல கடிச்சிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான் பாருங்க. ஒரு வழியா கடைசியா ஒன்று வந்துட நம்ம ஹீரோ அந்த வெப்பனை உருவாக்கிடுவான். உருவாக்கினதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல பிரகாசமான வெளிச்சம் அடிக்கும். நம்ம ஹீரோனி சியோலா எக்கிண்டா டிராகனுக்கு கண்ணே தெரியாது அந்த அளவுக்கு வெளிச்சம் அடிக்கும். நம்ம ஹீரோ வெப்பன் உருவாயிருச்சு, கடவுள் சக்திக்கு நிகரான ஒரு வெப்பன் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பயங்கர ஒரு சர்க்கிளாக வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு ஒரு சேப்பேர் இல்லாத மாதிரி ரவுண்டாக இருக்கும். வெப்பன் என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ இதை நம்மளுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கலாமா அப்படி சொல்லிட்டு எடுக்கும்போது இந்த எக்யூப்மெண்ட்டோட பேர் டீமனிக் ஓசன் கீ. இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதோட எபிலிட்டி என்னன்னு இப்போதைக்கு உங்களுக்கு சொல்ல முடியாது, போக போக தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஃபங்க்ஷன் என்ன எபிலிட்டி என்னன்றதை சொல்லவே இல்லை சிஸ்டம். அப்படியா இது க்ரோத் ஆகுமா இல்லை லெவலப் ஆகுமா
என்ன மாதிரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சரி இதை நான் எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை அப்படி எடுப்பான் பாருங்க. அதை எடுத்த உடனே ஒரு ஈட்டி மாதிரி வந்துட்டு இருக்கும். ஈட்டி மாதிரி வச்சுட்டு இருந்தவன் பட்டார்னு பார்த்தா ஒரு ஸ்வாடு மாதிரி உருவாக்குவான். சேப்பையை மாற்றி விட்டுருவான். பரவாயில்லையே வெப்பன் எனக்கு தேவையான மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை நீட்டிட்டு இருப்பான் பாருங்க. பார்க்கறதுக்கே வெறித்தனமா இருக்கும். அப்ப நம்ம ஹீரோயின் செய்யலாம் நம்ம ஹீரோ கிட்ட நீங்க உங்களுக்கு தேவையான வெப்பனை உருவாக்கிட்டீங்க கேங், பாத்தீங்களா சேப்பெல்லாம் நீங்களே மாத்துறீங்க, சூப்பர் கேங். அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க, இதுல நீங்க எந்த மாதிரியான வெப்பனை அதிகமா யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டோன்னே உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த பெரிய ஸ்வாடை சின்ன மோதிரமாவே மாத்திருவான். அதை பார்த்து நம்ம சியோலாக்கு ஷாக் ஆயிடுவா. என்னது இவ்வளோ பெரிய ஒரு வெப்பனை சாதாரணமாக மோதிரத்தை மாற்றிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுவா. நம்ம ஹீரோ அந்த பெரிய வெப்பனையே சின்ன மோதிரமாக மாற்றி கையிலேயே வச்சுக்குவான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அடுத்த எபிசோடில் உங்களுக்காக பயங்கரமான ஃபன்னு காத்துட்டு இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க, செம்மையாக இருக்கும். அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க.